ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களை கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக இந்த நல்ல செய்தியோடு நீங்கள் நாளை இல்லை என்னை சந்திக்கலாம், நாளை சந்திக்கலாம். ஆகஸ்ட் 10 நடைபெற இருக்கின்ற பூம்புகார் மகளிர் மாநாட்டை பற்றி பேசவும் புதிதாக போடப்பட்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் அவர்களை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் பொதுச் செயலாளர், பொருளாளர், ஏனைய பொறுப்புகளை வகிக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்க இங்கு கூடியிருக்கின்றோம். அவர்களுக்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற மூத்த தலைவர்கள் பேராசிரியர் தீரன், வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி, சட்டமன்ற உறுப்பினர் இவரை வலை வீசி தேடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு இமயமலை உயரத்திற்கு பொறுப்பு கொடுக்குறோம், வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து விட்டார். இங்கே வந்து விட்டார்னா என்றும் இங்கே தான் இருப்பார், என் கூட தான் இருப்பார். நம்முடைய ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஏகே மணி அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார். விரைவில் நலம் பெற்று அவருடைய பணியை என்னோடு சேர்ந்து அவர் செய்வார். இங்கே முன்னாள் இந்த கட்சியினுடைய தலைவராக, ஆரம்பகால தலைவராக இருக்கின்ற, ஆரம்ப காலத்திலிருந்து இப்பொழுது நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் இருக்கின்ற பேராசிரியர் தீரன், பொதுச் செயலாளரை ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதும் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். பொதுச் செயலாளர் முரளி சங்கர், அப்படிதான் இப்படி திரும்ப பொதுச் செயலாளராக இருக்கின்ற முரளி சங்கர் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கோம். பொருளாளர் கேட்குது. இந்த கட்சியினுடைய பொருளாளராக திருப்பூரை சேர்ந்த மன்சூர் அவர்களை அங்கே அந்த பக்கம் அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கப்பா, அப்படி திரும்பி எடுத்துட்டாங்க. சரி சார். மாநில வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், இவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது நிகழ்ச்சியாக 800
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிராஜ். 200 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடியவில்லை. அதே மாதிரி நிறைய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இப்பொழுது என்னோடு வந்து ஐயாவோடு தான் இருப்பேன் என்ற நிறைய பேர் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இப்பொழுது முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் நாளும் தொடர்ந்து அந்த பணி மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை என்றாலும் மிக சிறப்பாக கட்சிக்காக அவர்கள் பணியாற்றியவர்கள். அந்த வகையில் ஆகஸ்ட் 10 பூமுகரிலே இந்த ஆண்டு மகளிர் மாநாடு வெற்றிகரமாக இதுவரை நடக்காத அளவிற்கு அந்த மாநாட்டை நடத்துவது பற்றி ஆலோசிக்க இந்த கூட்டம். ஒன்று, புதிய மாவட்ட செயலாளர்களை தலைவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வது. இரண்டாவது, அந்த மாநாட்டை பற்றிய யோசனைகளை கேட்பது, விவாதிப்பது என்ற கோணத்திலே தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ரவிராஜ் மேகநாதன். 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிராஜ், மேகநாதன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். ஸ்டாலின் ஆளுதுறை சேர்மன் ம.க. ஸ்டாலின், அவ்வளோதான். கூட்டத்தின் நோக்கம் தான் சொன்னேன். ஐயா, நீங்கள் இருவரும் இணைந்து செயல்படணும்னு எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு குழப்பமாக நிறைவேற்றி இருக்கு. இது எப்போங்க பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும்? அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் அதன் பிறகு தொடர்ந்து பிரச்சனைக்கு தேர்வு இருக்கத்தானே செய்கிறது. தேர்வு கண்டிருக்கிறார்கள், அதுபோல் தேர்வும் வரும். இதில் தீர்வு வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன தீர்வு? பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து 46 ஆண்டு காலமாக கட்சி சங்கம் இரண்டையும் நான் வழிநடத்தி வருகிறேன். அந்த வகையில் சங்கத்தினுடைய தலைவராக பூத்த அருள்மொழி அவர்களும், கட்சியினுடைய தலைவராக நானும், அவர் சங்கத்துக்கு தலைவர், நான் கட்சிக்கு தலைவர். அதோடு இந்த இரண்டையும் 34 அமைப்புகளை துணை அமைப்புகளாக உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் அதற்கெல்லாம் அவர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டி வருகிறேன். அந்த வகையில் இந்த 34 அமைப்புகளும் திறம்பட செயல்பட இனி அவர்களை முடுக்கிவிட்டு உற்சாகப்படுத்தி அவருடைய பணியை தொடர செய்ய, வேகமாக தொடர செய்ய. ஏனென்றால் அடுத்த ஆண்டு நாம் தேர்தலை சந்திக்கப் போகிறோம். அந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம். இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் அவர்களுக்கு உங்கள் மூலமாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இங்கே வந்திருக்கின்றவர்கள் தான்
வந்திருக்கிற நூலிலே தான் கூட்டணியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடாது. சொன்னால் நீங்கள் டாம் போட்டு சொல்லி விடுவீர்கள். அதனாலே அப்படி என்றால் கூட்டணி முடிவாகி விட்டதா என்று கேட்பீர்கள் இல்லை, முடிவாகவில்லை. மாநில கட்சியோட சொல்லி முடிச்சிருந்தா கூட்டணி நல்ல கூட்டணி, வித்தியாசமான கூட்டணி, வெற்றி பெறுகின்ற கூட்டணி, வெற்றி பெறுகின்ற கூட்டணி. அந்த வகையில் இங்கே வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலர், மாநில தலைவர், மற்ற பொறுப்பாளர்கள்லாம் இவர்கள்தான் தேர்தலிலே நிற்கப் போகின்றவர். இவர்களைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இவர்கள்தான் எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏனென்றால் எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு. அதனாலே தான் நான் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று வல்லவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவேன் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்ல விரும்புகின்றேன். அதனால் அது போக போக நடக்கும், போக போக தெரியும். ஐயா, இப்போ 5 எம்எல்ஏ நம்ம கட்சியில் இருக்காங்க. 5 பேருக்கும் வாய்ப்பு வழங்க முடியுமா ஒரு தேர்தலில்? அதெல்லாம் போக சொல்லலாம். அதெல்லாம் தம்பி மரம ரகசியத்தை உடனே போட்டு சொல்லிடுவோம். ஐயா, அந்த முருகன் மாநாட்டில் பெரியாரை அண்ணாவை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய காணொலி வெளியிட்டிருக்காங்க. முருகன் மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை பற்றி இழிவுபடுத்தம் பண்ணி ஒரு காணொலியாக அந்த மாநாட்டில் வெளியிட்டிருக்காங்க. அந்த மாநாட்டு எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில்? யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது, அவரையும் இழிவுபடுத்தக்கூடாது. சரி, போதுங்க. போதுங்க.